ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஃப்ளிப்கார்ட்டோட சேலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரியல்மியோட ஆஃபரையும் பிக்சலோட ஆஃபரையும் தான். ஸோ இன்றைக்கி அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணுறது சேம் டேயில் தான். அந்த ரெண்டு ஃபோனோட ஆஃபர்ஸில் என்ன ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ சேல் என்னவோ May 9 தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எதனா பார்த்து வைஸ் லிஸ்ட்டை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வாங்கும்போது பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ்லாம் பார்க்கும்போது இவங்க கொடுக்குற ஆஃபர்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து தாங்க வாங்கணும். ஸோ நீங்கள் இப்போ மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெயிட் பண்ணி ஆஃபரில் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்பரி தாபங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுருவோம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு ஃப்ளிப்கார்ட்டில் போனோடனே பிக் பேங் ரிவீல் ஆஃப் த டே சேல் ப்ரைஸ் ரிவீல்டுன்னு போட்டு பிக்சலை தாங்க போட்டிருக்காங்க. பிக்சல் ட்ராப், அதாவது பிக்சல் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு, பிக்சல் 10. ஸோ இவங்க போட்டிருக்கிறது ஸ்டார் போட்டு ஒரு 60,000 போட்டிருக்காங்க. ஆனால் விற்கிற ப்ரைஸ் என்னென்னா 75,000 விற்கிறாங்க. ஸோ 75,000 நார்மல் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ருபீஸ், கிரெடிட் கார்டு HDFCனா ஒரு 70,000. ஸோ ஒரு 10,000 ஆன் ஆவரேஜ் ஆஃபர் கிடைக்குது. ஸோ இந்த 60,000க்கு இந்த ஃபோனை ஏன் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா காம்பேக்டான ஒரு ஃபோனு, நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்க ஒரு ஃபோனு. பிகாஸ் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸுன்றது நார்மலாக கம்பேர் பண்ணும்போதே ஒரு தனி ஃபீலை கொடுக்கும். அதே மாதிரி கேமரா வைஸும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்போது, ஸோ ஒரு ஏஐ, அந்த ஏஐ வச்சு நீங்கள் வந்து காம்பேக்டாக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதர்வைஸ் ரியல்மியும் பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. சரி, நம்ம பிக்சலில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பிக்சல்லே போய்டுவோமே. பிக்சல் 10 உள்ளே போனீங்கன்னா 64,999 காட்டுது. பிக்சல் 10A 44,000, 10 Pro 95,000, 9A 35,500 இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நான் பிக்சல் 9A வாங்கலாமா பிக்சல் 10A வாங்கலாமான்ட்டு. 9A வாங்கிக்கிங்க, 35,499, 37,000 கூட வச்சுக்கோங்களேன். ரெண்டும் ஒரே ஃபோன் தான், பெட்டர். நீங்கள் ஃபோல்டர்னா வாங்க போகிறீங்கன்னா பார்த்துக்குங்க. 10 Pro XL 1,10,000. ஸோ ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிக்சலில் 2 டிவைஸ், 1 10 கன்சிடர் பண்ணலாம் இன்றைக்கி இருக்க ப்ரைஸிங் கம்பேர் பண்ணும்போது. அப்படி இல்லை அப்படின்னா 10A வாங்கிறதுக்கு 9A வாங்கிட்டு போயிடலாம். ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த 10,000 செலவு பண்ணுற அளவுக்கு 9Aக்கும் 10Aக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஷார்ட்டாக நீங்கள் 9A கன்சிடர் பண்ணுறதே ரொம்ப பெரிய அப்கிரேடாக இருக்காது. ஏன்னா 9Aவும் 10Aவும் மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். 10,000 9A வாங்கிட்டு சேவ் பண்ணிட்டு போயிடுங்க. சரி, பெருசாக இதில் பிக்சலில் அந்த 2 ஃபோன் தாங்க வெயிட்டிங்கு. ரியல்மியில் பார்க்கும்போது P4 பவர் 28,000 இன்றைக்கி விற்கிறாங்களா. ஸோ இதே ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேல் ரிவீலில் வந்து 24,000 கிடைக்குது. ஒன்று. ரெண்டாவது GT70 ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து 27,000 அந்த ஃபோன் வந்து எந்த ஆஃபருமே இல்லாமல் இருந்தது. இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோனோட விலை வந்து 40Kக்கு போயிடுச்சு. திரும்ப இந்த மாதிரி ஆஃபரை போட்டு உள்ளே கொண்டு வந்து நாங்கள் திரும்ப அதே ரேட்டுக்கு விற்போம்னு சொல்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. 26,499, அதோட 500 கம்மியாக போட்டிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் இருக்கும்போது அதை வச்சு நீங்கள் தாராளமாக இதை கன்சிடர் பண்ணி வாங்கிக்கலாம். 15 Pro தாராளமாக இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா 15 சீரீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வேணுமா தாராளமாக வாங்கிக்கலாங்க. ரியல்மி P3 Ultra, ஸோ இந்த ஃபோனும் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா டிமென்சிட்டியோட 8350 இருக்கும். ஒரு நல்ல கேமிங் வேணும், எனக்கு வந்து பட்ஜெட்டே 25K கீழே தான் அப்படின்னா அண்டர் 25Kல இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி வந்து ரியல்மியோட அந்த P4 Pro, அது ப்ரைஸிங்கில் இது உங்கள் மென்ஷன் பண்ணல. ஆனால் அது என்ன ப்ரைஸிங்கில் இருக்குது, ரியல்மி P4 Pro. ஸோ 29Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கிடைக்குது. கார்டு ஆஃபர் எதுனா இருக்கா? கார்டு ஆஃபர் எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனை அந்த ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 26 to 27Kக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருக்கோம். 8256 ஒரு 28Kல கிடைக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் 4K 60 வேணும், என் பட்ஜெட்டே 30,000 அப்படின்னா 4K 60 வேணும் அப்படின்னா ரியல்மியோட 15, அதுவுமே 15 Pro அதுவுமே நீ கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரியல்மியோட P4 Pro அதுவுமே கன்சிடர் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்லேயே எனக்கு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா ரியல்மியோட GT70 தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நல்ல டிஸ்பிளே,
நல்ல கேமரா, நல்ல பர்ஃபார்மன்ஸ், இதை பேஸ் பண்ணி ஃபோன் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு குவாட்கோ வேணும் அப்படின்னாலும் ஆஸ் யூஷுவல் ரியல்மியோட அந்த P4 பவர் இல்லை P4 ப்ரோ இந்த மாதிரி போயிடலாம். ஃப்ளாட் டிஸ்பிளே கேமிங் மட்டும்தான் ப்ரிஃபர்டபுள்னா GT70 போயிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் வந்து 70 ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய லெவலில் தான் ப்ரைஸிங் இருக்குது. நிறைய வந்து ரெடி பண்ணிட்டாங்க போல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக கிடைக்கும், நிறையவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் போகிறதும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த ஃபோன் அந்த GT70 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் மற்ற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதில் தான் இருக்கும். அந்த பிக்சல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா போயிடும். Pixel 9a அது மாதிரி Pixel 10 ரியல்மியில் வந்து ரியல்மியோட P4 பவர் இல்லை P4 ப்ரோ, அப்படி இல்லைனா ரியல்மியோட P3 அல்ட்ரா, அப்படி இல்லைனா ரியல்மியோட GT70. இதுதான் வந்து இந்த 6 ஃபோனை நீங்கள் பார்த்தா போதும். மற்ற எதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஆஃபரில் மாட்டல அப்படின்றது தான் இவங்களே சொல்லியிருக்கிறது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ரிவீல். ஸோ நாளைக்கு என்னென்னு பார்க்கும்போது ஐஃபோனும் போக்கோவும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக iPhone 17க்காக நான் திரும்ப வீடியோ போடுவேன். ஸோ வாங்க அந்த வீடியோலையும் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்காச்சு உங்களுக்கு யாருன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.